தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, வெள்ளிக்கிழமை குறிப்பாய் உடல் சுகத்திற்காக ஜபிக்கிற அற்புதமான ஆராதனை, வல்லமையான ஆராதனை இல்லை. உங்கள் சுகம் மென்மையெல்லாம் ஒப்புக்கொடு, இதெல்லாம் உடல் சுகம் வேண்டுமோ ஒப்புக்கொடு ஜபிங்க. பல குருக்கள் இருந்தார்களாம். அதில் ஒரு சிலருடைய சீடர்கள் மட்டும் நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தார்களாம். இப்போ சர்வே எடுக்கிறாங்க, எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் சீடர் நல்ல வளர்ச்சி அடைகிறாங்க, ஒரு குருவுடைய சீடர்கள் வளர்ச்சி அடைகிறாங்க. சர்வே எடுக்கும்போது ஒரு மந்திரம் அதில் அடங்கியிருந்ததாம். என்ன சொல்? மந்திர சொல் என்றால், அந்த குருவானவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உறங்க செல்வதற்கு முன்பாக ஒரு கேள்வி கேளுங்க. அது என்ன கேள்வின்னா, இன்றைக்கு நான் என்ன கற்றுக்கொண்டேன்? இந்த கேள்வி கேட்டுட்டு நீங்கள் தூங்குங்க என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் சீடன் கேள்வி கேட்குறான். இன்றைக்கி நான் என்ன கற்றுக்கிட்டேன்? சில நாளில் கற்றுக்கிட்டான், நன்றியோடு தூங்குறான். சில நாளில் கற்றுக்கல, சரி எதையாவது தூங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு தூங்குவோம், தெரிஞ்சு கொள்கிறான். ஆக இப்படி அந்த சீடன் தன்னையே செதுக்கி கொள்கிறான். நேற்று நான் இரவு கேட்ட கேள்வியில் கற்றுக்கவே இல்லை, அப்போ இன்றைக்கி நான் அதையும் சேர்த்து கற்றுக்கணும், வளர்றான். அப்போ இந்த சீடனுடைய, இந்த குருவினுடைய சீடர்கள் மட்டும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் சுய ஆய்வு. இன்னைக்கு நம்மையே நம்ம ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு உதாரணம் பாருங்க, மாபெரும் உதாரணம் இயேசு கிறிஸ்து. நற்செய்தியில் பாருங்க, லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 18-22 வரை உள்ள இறைவார்த்தையிலே, மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? சீடர்கள் பார்த்து கேட்கிறார். சீடர்கள் தங்களை புரிந்து கொண்டார்களா இல்லையா என்று சோதிக்கிறதுன்னு கேட்டார் என்றும் சொல்லலாம். ஆனால் இயேசு தன்னையும் சோதித்துக் கொள்கிறார். தான் இறைமகன் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோமா? எனவே அதை வைத்து தன்னுடைய பணியை அவர் செதுக்கிக் கொள்கிறார். தன்னுடைய பாதையை அவர் உறுதிப்படுத்திக் கொள்கிறார். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அதை செய்வதே கிடையாது. பெற்றோர்களே, உங்களுக்கு தெரியுமா உங்கள் பிள்ளைகள் சரியாக புரிந்து கொண்டார்களா என்று? நீங்கள் அந்த மதிப்பீடு செய்யறதே இல்லை. நான் சொல்றதை அவன் கேட்க மாட்டான்னு சொல்லுகிற பெற்றோர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை சரியான முறையில் அவர்கள் புரிந்து கொள்கிற வகையில், அவங்க சின்ன பிள்ளைங்க, நீங்கள் ரொம்ப பெரியவங்க, அவர்கள் புரிந்து கொள்கிற வகையில் நீங்கள் வெளிப்படுத்தீர்களா என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? சுய ஆய்வு செய்து பார்க்கணும். இன்னைக்கு என் பிள்ளைக்கு நான் என்னவா இருந்தேன்? அதே போல் ஆசிரியர்களே, உங்களுடைய மாணாக்கர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நீங்கள் பாடங்களை எடுத்தீர்களா என்று ஆய்வு செய்திருக்கிறீர்களா? சுய ஆய்வு செய்து பார்க்கணும். நண்பர்களே, வாழ்க்கையில் நான் கரெக்டாக தான் பண்ணேன், எல்லாரும் எனக்கு எதிராக எப்படி இருக்க முடியும்? நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம், எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறாங்க, எல்லாரும் உனக்கு எதிராக இருக்கிறாங்க, நான் எதையோ ஒன்றை இழந்து கொண்டு இருக்கிறா, எதையோ ஒரு நீ மிஸ் பண்ணிகிட்டே இருக்க, எதையோ ஒன்று நீ தாண்டி போயிட்டே இருக்கிற என்பதை நீ உணரவில்லையா? இன்றைக்கு ஆண்டவர் தான் உணர்த்துகிறார், உன்னை சுய ஆய்வு செய்து கொள். எனவே பிரியமான அன்பு இறை உறவுகளே, இயேசு தன்னையே அறிந்து கொள்கிறார். அதன் மூலமாக அவர் இறைமகன் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த வெளிப்பாடை என் சீடர்கள் கொடுத்திருக்கிறேடா என்பதை உணர்ந்து கொள்ள அப்போ ஒருத்தருக்கு தெரியுது. பேதுரு சொல்றார், நீ மெசியா, நீ இறைமகன். அதுதான் ஓகே, வெளிப்பாடு கரெக்டாக போயிருக்கு என்பதை உணர்ந்து கொள்கிறார் இயேசு. உங்கள் பிள்ளைகிட்ட பேசுங்க. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைங்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு ஆஃபீஸில் இருக்கிற வேலை செய்பவர்களே, உங்களோடு இருக்கிற சக உழைப்பாளர்கிட்ட பேசுங்க. உங்களோடு இருக்கிற மனிதர்கிட்ட பேசுங்க. உங்களை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பிளான் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஆய்வு செய்யுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், எது தூரம் போயிருக்கேன், நான் சரிதான் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஆய்வு செய்யுங்க. எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தான் தெரியும், அது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஆய்வு செய்தே ஆக்க வேண்டும். இயேசு தன்னை சுய ஆய்வு செய்து கொள்கிறார். அதனுடைய நீட்சி நீ கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்றால், பிரியமான இறை உறவுகளே, நாமும் நம்மை ஆய்வு செய்வோம். ஆன்மீகத்தில் ஒரு ஆய்வு செய்யணும். ஆண்டவர், நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன்? எனக்கு கொடுத்த பணியை நான் ஒரு குருவாக பணியை சரியாக செய்திருக்கிறேனா? ஒரு அப்பாவாக நீங்கள் உங்கள் பணியை செய்திருக்கிறீர்களா? அம்மாவாக செய்திருக்கிறீர்களா? ஒரு பிள்ளையாக உங்கள் பணியை செய்திருக்கிறீர்களா? ஆய்வு செய்யுங்க. ஆய்வு செய்யாத பிள்ளைகள் வீழுவார்கள். அவங்க எங்கே இருக்கிறார்கள் என்பது இல்லையே நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒன்று நம்மளை பற்றி அதிகமாக நினச்சிருவோம், ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடும். இல்லை நம்ம பற்றி ரொம்ப குறைவாக நினச்சிருவோம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். நேர்முக பார்வையில் இருக்கவே மாட்டோம். யார் இருக்க மாட்டார்கள்? யார் ஆய்வு செய்யலையோ, இயேசு அதை செய்தார். நண்பர்களே, உளவியல் ரீதியாக பாருங்களேன், இயேசு உளவியல் ரீதியாக அதை செய்தார். அதனால்தான் மனிதர்களை புரிந்து கொண்டா. அவங்க சொல்றதுக்கு அவர் யார் அவரை ட்ராப் பண்றாங்க, யார் அவரை மாட்டி விட பார்க்குறாங்க, யார் கன்னிங்னஸோட கேள்வி கேட்குறாங்க, இயேசுக்கு தெரிந்தது. இன்னைக்கு உனக்கு எனக்கும் தெரியல, நம்ம ட்ராப்பில் மாட்டிக்கிறோம். நல்லா சிரித்து பேசி நம்மக்கிட்ட இருந்து சிலவற்றை எடுத்துகிட்டு போய் நமக்கு எதிராக செய்கிறார்கள். நம்ம ட்ராப்பில் விழுந்துடுறோம். நமக்காக என்ன சூழ்ச்சி செய்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்வதில்லை. காரணம், நம்ம யாரும் நமக்கே தெரியல, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் தெரியல. தெரிந்து கொள்வோம்.
அப்பா வெளிப்பாடு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் அதை செய்தேனா என்ற கேள்வியோடு என் ஜெபத்தை முடித்து கொண்டு நான் உறங்கணும். அப்பா ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க, நான் என்னை இன்னும் அதிகமாக அறியணும். தன்னை அறிந்தவன் தான் தரணி ஆள முடியும். சாக்ரட்டிஸ் சொல்வார், நோ தை செல்ஃப், உன்னே நீ அறிவாய். அன்பர்களே, ஆண்டவரே நான் என்னை அறியணும்ப்பா, அந்த ஞானத்தை கொடுங்க, அந்த வல்லமையை கொடுங்க, அந்த ஆற்றலை கொடுங்க. அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. நம்ம எந்த ட்ராப்பில் நம்ம விழமாட்டோம், எந்த சூழ்ச்சியிலும் நம்மை சிக்காதவாறு நம்ம ஆண்டவர் நம்மை அப்படி தூக்கி செல்வார். என்றால் அவர் பெயரில் நாம் நிற்போம், சுபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களா? குறிப்பாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை யாருக்கெல்லாம் உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, பலவீனங்களோடு இருக்கிறீர்களோ, யாருக்கு சுகம் வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் துவார். அப்போ நீங்கள் ஏதோ ஆராதனை, இது சுகமளிக்கும் ஆராதனை, ஏதோ நற்கரணை ஆண்டவர் வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. இயேசு கிறிஸ்துவின் பெயராக சிலுவையில் வருகிற இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படுவீர்களாக. இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இருதயத்தில் வருகிற நெருப்பினால் தீமைகளால் சுட்டரிக்கப்படுவதாக. எங்கெல்லாம் உடல் பலவீனமாக இருக்கிறதோ, எங்களெல்லாம் இயலாமல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் முடியாமல் இருக்கிறீர்களோ, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அபிஷேகமாய் மாறுவதாக. ஆண்டவரே நீங்கள் தொடும்படியாய், இயேசுவே உமது இரக்கத்தில் பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய், இயேசுவே உமது கிருபையால் அந்த பிள்ளைகள் நலமாய் மாறும்படியாய், இயேசுவே உமது பெயரால் அந்த பிள்ளைகள் சாட்சியமாய் இருக்கும்படியா நீங்கள் தொடுங்கப்பா. உடல் சுகமில்லாத பிள்ளைகள்லாம் தொடப்படட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாண்டோ, உங்கள் வல்லமையில ஒரு இரக்கத்தில் நாங்கள் தொடப்படும்படியாய், ஒரு இரக்கத்தில் நாங்கள் சுகமாய் இருக்கும்படியாய், மன சுகம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர்தாமே அபிஷேகமாய் தொடப்படும்படியாய் இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைக்கு வல்லமை காணட்டும் ராஜா. இயேசுவே உங்கள் திரு பெயரில் ஆவியானவர் பெயரில் சொல்லுகிற வல்லமையான இறைவன் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீ தொடப்படுகிறாய். ஜெபிக்கிற பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்க தொடப்படுகிறாய். அபிஷேகமாய் இருப்பீர்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் இதோ இந்த நாளிலே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். தலை வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எந்த சூழ்ச்சியிலும் நீ சிக்கப்படாதவாறு வல்லமையான நற்கருணை ஆண்டவர் சுகத்தை தந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளும் நமக்கு இனிய நாளே. நண்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. காட் பிளஸ் யூ. டேக் கேர்.